ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்திருக்கேன். அது எலும்பு இல்லாத சின்ன சின்ன பீஸ்க்கெலாம் நறுக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கைமா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம். இப்போ இந்த மட்டன் துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஜாரில் போட்டுடலாம். இதை மிக்சியில் நல்லா கைமா மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்சி வச்ச மட்டன் ரெடி. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சிலர் பொட்டுக்களை சேர்ப்பாங்க, நம்ம கசகசா சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி மிக்சரோடு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி குருமா பொடி, நாங்கள் குருமா பொடின்னு சொல்லுவோம், நீங்கள் கறி மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சால்ட்டு இப்போ தேவையான அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மசாலா கறி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்த பின்னால் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இது பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதில் உருண்டைகளை ஒன்றா போட்டுடலாம். ரொம்ப நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம பிரட்ட போகும்போது ஈஸியாக இருக்கும். உடனே பிரட்டிடாமல் கொஞ்சம் வெந்த பின்னால் பிரட்டணும் அப்படின்னா நமக்கு உருண்டைகள் உடையாமல் வரும். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம கடையில் கறி கீமாவாக கொத்தி வாங்கினாலுமே அது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.